கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மிக்கி தருவேன். வந்தோம்மா கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? சசிகலா. ஓகே, அப்போ உங்களோட நேமுக்கு தான் வந்து கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க, அப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சரி, அப்படியா? சரி, கொஞ்சம் வழி. ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறோம். சரியா? வணக்கம் அம்மா, நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து வெடியெல்லாம் படித்து ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. இப்போ என்ன ஸ்பெஷல் டே? 50 பர்த்டேயா? பார்த்தா தெரியலையே, நான் கூட இப்போ தானே ஏதோ வெட்டிங் என்ன சரியாக்கும் அப்படி தானே ஒரு 30 வயசு மாதிரியில் இருக்கிறீங்க. 50 பர்த்டே. அப்போ யார் இவ்வளோ ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஆள்? மக எங்கே இருக்காங்க? துபாயில். இங்கே யார் யாரெல்லாம் உங்களோட பிள்ளைகள் இருக்காங்க? ஓகே, அவருக்கு என்ன பேர்? ரிக்கினிவன். வேற யார் இருக்காங்க? நவீன். வேற அவங்கள? ஓகே ஓகே. அப்போ உங்களோட மற்ற பிள்ளைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிஃப்டை பார்த்துருவோம். ஓகே, அம்மாக்காக ஒரு அழகான ஃப்ளவர் புக்கே ஒன்று வந்திருக்கு. ஓகே ஓகே, அம்மாக்காக ஒரு ஸ்பெஷலான கேக் ஒன்றும் கொடுத்து விட்ருக்காங்க. என்ன? மேரி ரெமோனா. அவங்களுக்கு என்ன ஏஜ்? 21. சின்ன ஆள் தானே. அப்போ அவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ மெனக்கட்டு செய்யக்கூடிய ஆளா? செய்வாங்களா? எப்படி சொல்கிறீங்க? நம்பிக்கை இருக்குது. மேபி. சரி, ஓகே. அவங்கள விட அவங்களோட ரிலேட்டிவ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ வேறு யாராவது செய்திருந்தா இப்போ மென கஷ்டப்படுவாங்க தானே. என்ன மகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி. அப்போ மகள் செய்திருக்காங்களா இது வரைக்கும்? இதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் செய்திருப்பாங்க. ஒருவேளை இனிமேல் நாங்கள் வந்து போன பிறகு தான் வர்றாங்களோ தெரியலையே, அதுவும் சொல்ல முடியாது. என்ன அப்போ வேறு உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. சரியா? அதுக்கு முதல்ல அம்மா வந்து நல்லா பாட்டு படிப்பீங்களாமே. இல்லை, நல்லா இங்கே பாருங்க, ஹஸ்பண்டே சொல்லிட்டார். அப்போ அம்மாட்ட பிறந்த நாள் பிள்ளைகள் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், ஹஸ்பண்டே கேட்குறார். அப்போ ஹஸ்பண்டுக்காக ஒரு பாட்டு படிக்கிறது தானே. சரி, அவருக்காக ஒரு பாட்டு மனதில் தோன்ற பாட்டு. பார்த்த முதல் நாளே அந்த மாதிரி தொடங்குங்க. அப்படி மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு சின்னதா? சரி, என்னம்மா நீங்கள் பாட்டு படித்தா நான் உங்களுக்கு பெருசாக ஒரு கிஃப்ட் தருவோம்னு இருந்தேன். இப்போ மிக்கி வேறு கோவிச்சுக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் உங்களோட வாய்ஸால் ஒரு பாட்டு கேட்கணும், அதுக்கு டான்ஸ் ஆடணும், அப்படிலாம் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப யாரை பிடிக்கும் உங்களோட பிள்ளைகள்லேயே? மகளை ரொம்ப பிடிக்குமா இல்லாட்டி மகன் நாக்கல விட்டு கொடுக்க இல்லாத? அதுதானே. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் தெய்வ வார்த்தையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அடுத்த ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்துருவோம்மா. ஓகே, இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அதை வந்து கெஸ் பண்ணி சொல்லணும். அப்போ தான் ஓப்பன் பண்ண விடுவோம். ட்ரெஸ்ஸாக இருக்கும். ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையே, பெட்ஷீட்டோ தெரியலையே. அப்படி இருக்காதுன்னு. சரி, அப்போ அம்மாட்ட கொடுங்க மிக்கி, பார்த்துருவோம் அம்மா என்ன இருக்குண்டு.
குண்டு வச்சு அனுப்பிட்டாங்களோ? பேக் வந்திருக்கு. அப்போ பேக்குக்குள்ள என்ன? அடுத்து வெளியில் பாருங்க, வெளியில் அளவு சரியா இருக்கா, எல்லாம் ஓகேயா, கலர் பிடிச்சிருக்கா, எல்லாம் பார்க்கத்தானே வேணும் என்ன? அதானே பிள்ளை வேண்டி கொடுத்தா அம்மா மாட்டன் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயத்துக்கு இப்பதான் அம்மா வாரான் மெல்ல மெல்லமா. நல்லா இருக்கா? ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்த்துருமா? மம்மிக்கு கொடுத்துருங்க மற்ற கிஃப்ட்டு. ஓகே, இதுக்குள்ள என்ன வேற இருக்கும்? சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லிட்டு ஓபன் பண்ணுங்க. என்ன வேற இருக்கும்? ஓகே, அப்போ ஓபன் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ மகள் வந்து கொடுத்துருப்பாங்கன்றீங்க. மகள் எவ்வளோ காலம் இங்கே இல்லாமல் ஃபாரின் போய்? 1 வருஷம். அப்போ கால் பண்ணி டெய்லி கதைப்பாங்களா? அப்போ அம்மாவுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக மார்னிங்கே செய்திருப்பாங்களா? இருக்குமே. மற்றபடி சொல்லல. ஓகே, அப்போ ரொம்ப மகளில் இப்போ இல்லை தானே, சின்னலேருந்தே நம்மளோட கைக்குள்ளே இருந்த பிள்ளை இப்போ 20 வருஷமாக வீட்டில் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 இயராக நம்மளோட ஊர்லேயே இல்லாமல் வெளியூர் போயிருக்கான்னு உங்களுக்கு மனதில் எப்படி இருக்கும்? கவலை இருக்குதான், என்ன செய்ய, அவங்களோட லைஃப்காக அவங்க போயிருக்காங்க. ஒன்றும் செய்யலாது என்ன, அவங்க போகணும்னு சொல்லி கனநாள் அவர் கனவு, அதையே நாக்கு எடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, அப்போ நீங்கள் கேட்க இல்லையா பர்த்டே வருது இப்படி விசேஷங்கள் வருது? அப்போ அவங்களோட கடமை இருக்கு செய்யறதுக்கு, கேட்கக்கூடாது. அப்போ ஊருக்கு வர சொல்லி அந்த மாதிரி ஏதாவது வர சொல்லி சொன்னேன், அவங்க இப்போதைக்கு வரலன்னா. அப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தவங்க உங்களோட மகள் தானன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து கொடுத்து விட்டதும் மேலே ஒரு போய் ஒரு ஆள் தான். மகனா இல்லை, அந்த போய்க்கு வந்து 50 வயசுக்கு மேலே. இல்லை, போய் 50 வயசுக்கு மேலே யோசிக்கிறேன். இது அப்போ நடந்துச்சு. அதுதானே பையனை கிழிச்சிடுங்க. இப்போ அம்மா வந்து டான்ஸும் பண்ணுவீங்கன்னு ஒரு கதை அடிபட்டுது. ஓகே, ஸ்லிப்பர்ஸ் வந்து பாருங்க, சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா? சைஸ் எல்லாம் சரியா இருக்கு. நான் தான் பார்த்து எடுத்தேன். நான் பிடிச்சிருக்கா? ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ளே என்ன வேறு இருக்கும்? ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மிக்கி தருவேன். சரி, அப்போ மிக்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த கிஃப்ட் வந்து இப்போ அம்மாவுக்கு தான் போகுது. அம்மாவா தான் சரியாக கெஸ் பண்ணியிருக்காங்க. பாப்பா உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன வந்திருக்கு? ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் கொடுப்போம்மா. மிக்கி கொடுத்துருங்க. சாக்லேட். அம்மம்மா சரி, ஓபன் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிறோம் நாங்களும், பார்ப்போம். என்னது? சரியா சொல்லிட்டீங்க. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பெரிய கிஃப்ட். சரியா? சட்டிபான செட்டா? இலகுவா சமைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு குக்கர் செட்டே வந்திருக்கேன். அப்போ அதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. சரியா? அதை நீங்கள் வந்து கண்ணை மூடினா தான் நான் தருவேன். ஏன்டா அது வந்து கண்ணை திறந்துருக்கேக்க நாங்கள் கொண்டு வரையில. அது சரியா? 2 கண்ணையும் மூடணும், வடிவாக கண்ணை மூடணும். அப்போ நீங்களும் தானே எங்கள் கண்ணை விடுங்க சிரிச்சு பாட்டுக்கிறீங்க என்ன நீங்கள்? சரியா? எல்லாரும் ஆமாம்மா பாட்டி வெரி நாட்டி. கண்ணை மூடிடணும். பாட்டி தான் எல்லாம் வந்துடுறது கெஸ் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்த கிஃப்ட்டை கூட்டிகிட்டு வர போகிறோம். தூக்கிட்டு வர போகிறோம். சைட்டு கண்ணால் பார்க்குறேன். சரியா மிக்கி, நீங்கள் அப்பாண்ட கண்ணபடியாக பார்த்துங்க. ஓகே, மெட்ட மிக்கி அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம்.
மகள் இப்படி வந்து பாரு. நேரத்தை வாழ்ந்துதான் எல்லாரும் இருந்தாங்க. தன்னதுக்கு எல்லாம் ஓகே. ஆமாம், மற்ற கிஃப்ட் எல்லாம் ஓகே. மகள்லாம் அனுப்பினேன்னு சொன்னீங்க. மகளே ஒரு கிஃப்ட் மாதிரி இப்படி வருவாங்கன்னு எதிர்பார்த்துனீங்களா? பார்க்கவே இல்லை, உண்மையில எதிர்பார்க்கல. இப்போ ஹாப்பியா? ஹாப்பியா இருக்கேன். ஓகே. அவங்க வந்து உங்களோட பர்த்டேக்கு எப்படியாச்சும் வந்துடணும்னு சொல்லி அவ்வளோ தூரத்தில் இருந்து யாருக்குமே சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட இவ்வளோ கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மூமெண்ட் வந்து ஏன் சொல்லலைன்னா இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு, உங்களோட மகளுக்கு, உங்களோட ஹஸ்பண்டுக்கு, எல்லாருக்குமே லைஃப் லாங்கில் வந்து ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட் வந்து நம்மளுக்கு திருப்பி எப்போ கிடைக்குமெண்டே தெரியாதுன்னு. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். அதாவது 50வது பிறந்த நாள் திருப்பி அம்மாவுக்கு 50வது வருமோ, அடுத்த வருஷம் 52 போயிடும். அப்போ ஸோ இவ்வளோ காலம் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்ததுக்கு ஏண்டா அப்போ நாங்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கேக் கட் பண்ணுவோமா? ஓகே. அப்போ இந்த முறை நீங்கள் மகளோட சேர்ந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கேண்ணே. சரி, கேட்க வேண்டிய அப்படியே ஊட்டி விட்டுருங்க அம்மாவுக்கு. நீங்கள் சரோஜா தேவி நீ பெட்டி தொடங்குற மாதிரி ஆக்டிங் ஓகேம்மா. அப்போ இந்த மறக்க முடியாத சர்ப்ரைஸ்க்காக ஸோ நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே எங்களுக்கு வந்துட்டு ஓகே. எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அவனை பார்த்து வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை பேர் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல் ஹாப்பி தானே என்ன? ஓகே. நீங்கள் இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ ஸோ அதே போல் வாழ்நாள் முழுக்க ஹாப்பியாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். நாங்களும் எங்களோட கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக வாழ்த்துறோம். நீங்களும் ஹாப்பி தானே? நிஜமா இல்ல, நிஜமா நான் அவளை தான் கண்டெக்ட் பண்ண சொன்னேன். நான் துபாயில இருந்தேன், கொஞ்சம் ஒர்க்கா இருந்தனால எனக்கு எதுவும் கண்டெக்ட் பண்ண முடியல. அவனால எல்லாம் நான் நினைக்கல இவ்வளோ நல்லா அமையும்னு நான் சத்தியமா நினைக்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சர்ப்ரைஸ் இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எங்களுக்கு வந்து. உண்மையில சிவிட் என்ன பெரிய கிஃப்ட் எங்களுக்கு பெரியம்மா சர்ப்ரைஸ் அவளை சொல்லிட்டாங்க. அதானே அது சொன்ன அப்புறம் பெரியம்மா அவங்க அம்மாவை சொல்லிடுவாங்க.